இப்போ பசி பட்டினி இதுதான் வந்து வறுமைன்னா என்னென்னு நினைக்கிறோம். ஏழ்மை வறுமை அப்படின்னா என்ன? பசி பட்டினியோடு இருக்காங்க, வறுமையில் வாழ்கிறவங்க, ஏழ்மையில் வாழ்கிறவங்க, அப்புறம் வந்து பிச்சைக்கார நிலைமைக்கு போயிட்டவங்க. அவங்களோட பிரச்சனை எது அப்படின்னா பசி பட்டினி தான். அப்போ பசி அவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். கோடிக்கணக்கான பேர், பல கோடிக்கணக்கான பேர் வறுமையிலையும் பசியிலையும் பட்டினியிலையும் ஏழ்மையிலையும் பல கோடிக்கணக்கான 100 கோடிக்கு மேலே இருக்காங்க இந்த உலகத்தில். அப்போ அவங்களையும் நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மனுஷங்களை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி பசியில் பட்டினியில் வறுமையில் ஏழ்மையில் இருக்காங்க பாருங்கள், 100 கோடிக்கு மேலே இந்த உலகத்தில். அவங்களையும் நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீ மனுஷங்களை பற்றி முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். நீ வந்து உங்கள்கிட்ட வசதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து வசதி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வறுமையில் இருக்கிறவங்கள பற்றி நீ கவலைப்படலை அப்படின்னா, இப்போ பணம் சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. கண்டிப்பாக நிறைய பணம் சம்பாதிக்கணும் தான், நிறைய பணம் சம்பாதிச்சுக்கோங்க. அதுக்காக வந்து இனிமேல் வந்து நான் என்கிட்ட பணம் சம்பாதிச்சிட்டேன், இனிமேல் நான் அந்த வறுமையில் இருக்கிறவங்க, ஏழ்மையில் இருக்கிறவங்க, பசி பட்டினியோடு இருக்கிறவங்க, அவங்கள பற்றி எனக்கு கவலையே இல்லை, அவங்கள பற்றி நான் புரிஞ்சிக்க மாட்டேன், அவங்களுடைய வலிகளை நான் புரிஞ்சிக்க மாட்டேன், அவங்களுடைய பிரச்சனைகளை நான் புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து நம்முடைய அறிவு குறைபாட்டை தான் ஏற்படுத்தும். நம்ம மனுஷங்களை முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது. அதனால் அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நம்ம மனுஷங்களை பற்றி நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பசியிலையும் பட்டினிலையும் வறுமையிலையும் ஏழ்மையிலையும் பிச்சைக்கார நிலைமைக்கு தள்ளப்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் 100 கோடிக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்கள பற்றியும் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவங்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டால் தான் நீ ஒரு முழுமையான ஒருவராக இருக்க முடியும். அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னா, நீ எவ்வளோ தான் உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் உண்ணா நோன்பு கடைபிடிக்கணும். உண்ணா நோன்பு என்பது உண்ணாவிரதம். உண்ணா நோன்பு வாரத்தில் ஒரு நாள், எப்பெல்லாம் கிடைக்குதோ நேரம் கிடைக்கும்போது, சில நேரம் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தை அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. அதாவது வறுமையிலும் ஏழ்மையிலும் உணவு இல்லாமல் பசி பட்டினியோடு வாழ்கிற மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு நீ உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்ணாவிரதம் இருப்பது உடல் ஆரோக்கியத்திற்காக நீ இருந்துட்டாலே அப்போ நீ வந்து பசின்னா என்ன, பட்டினின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். பசினால் ஏற்படக்கூடிய வலின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போது இந்த பசி பட்டினியோட இந்த உலகத்தில் 100 கோடி பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஏன்னா அவங்களுடைய பிரச்சனையே, மெயினான பிரச்சனை எது? இந்த உணவு பற்றாக்குறை தான். உணவு வந்து சரியாக கிடைக்கிறதில்ல, பசியோடு இருக்காங்க, பட்டினியோடு கிடக்கிறாங்க. இப்படி 100 கோடி பேருக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்காங்கன்னா அவங்களையும் நாம் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய உணர்வுகளையும் புறக்கணித்து விடக்கூடாது. அப்படின்னா அப்போ தான் நமக்கு முழுமையான அறிவு. மனுஷங்களை பற்றி ஒரு முழுமையாக எனக்கு தெரியும். வறுமையில் வாடுகிறவர்களுடைய பிரச்சனை எனக்கு தெரியும், ஏழ்மையில் வாடுகிறவருடைய பிரச்சனை எனக்கு தெரியும், அவங்களோட வலி என்ன, அவங்களுடைய கவலை என்ன, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது எனக்கு தெரியும். அப்படின்னா அந்த தெரியும் அப்படிங்கிற அந்த அறிவை பெற வேண்டுமென்றால் அதற்கு என்ன பண்ணணும்னா, எவ்வளோ தான் பணக்காரராக இருந்தாலும் சரி, உண்ணா நோன்பை கடைபிடித்தாலே போதுமானது. உண்ணா நோன்பு கடைபிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எளியவர்களை புரிந்து கொள்வீர்கள், ஏழ்மையில் இருப்பவர்களை புரிந்து கொள்வீர்கள், வறுமையில் வாடுபவர்களை புரிந்து கொள்வீர்கள், பசி பட்டினியோடு இங்கே பாதிக்கப்படுகிற பசி பட்டினியின் கொடூரத்தால் பாதிக்கப்பட்டவர்களை புரிஞ்சுப்பீங்க. அப்போ நீங்கள் பசியை புரிஞ்சுக்கிட்டா, பட்டினியை புரிஞ்சுக்கிட்டா, பட்டினியை அனுபவிக்கணும், பசியை அனுபவிக்கணும். அப்போ தான் பசி பட்டினியோட இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க பாருங்கள் 100 கோடி பேருக்கு மேலே, அவங்கள பற்றி கவலைப்படுவீங்க. அதுக்கு தான் இந்த உண்ணாவிரதங்கிறது. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரரானாலும் இருந்துட்டு போ, அதுக்கு தடையே கிடையாது. நீ கோடீஸ்வரர் ஆயிட்ட அப்படிங்கிறதுக்காக நீ ஏழ்மையில் இருப்பவர்களை புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னா அது உனக்கு தான் வந்து ஒரு அறிவு குறைபாட்டை ஏற்படுத்தும். நீ ஒரு முழுமையான இந்த உலகத்தை நான் முழுமையாக புரிஞ்சுக்கிறேன், எல்லாருடைய வழிகளையும் என்னால் புரிஞ்சிக்க முடியும், ஒரு சாராருடைய வழிகளை நான் கவலையே பட மாட்டேன் அப்படிங்கிற இது இருக்கக்கூடாது. எல்லாரையும் நான் புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு தகுதியை நீ வளர்த்துக்கணும். எனக்கு வந்து இந்த உலகத்தில் எல்லாருடைய பிரச்சனைகளையும் என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா கடைநிலை மனுஷங்களான அந்த ஏழ்மையில் வாழுகிறவர்கள், வறுமையில் பாதிக்கப்பட்டவர்கள், பசி பட்டினியோடு அவதிப்படுகிற அவர்களுடைய வலிகளை, அவர்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கணுன்னா உண்ணாவிரதம் இருக்க கற்றுக்கிட்டாலே போதுமானது. உண்ணாவிரதம் இருக்கும்போது, அதாவது அடிக்கடி உண்ணாவிரதம், வாரத்தில் ஒரு நாள், எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, காலை ஒரு வேளை உணவை சாப்பிடாம மத்தியானம் சாப்பிட்றது, காலை சாப்பிடல பட்டினியாக கிடக்கிறது, இந்த மாதிரி பட்டினின்னா என்னன்னு தெரியணும். வாழ்க்கை முழுதும் பசி பட்டினின்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தில் பசி பட்டினியோடு வாழ்கிற மக்களின் பிரச்சனை என்ன, அவருடைய கவலைகள் என்ன, அவருடைய வலிகள் என்னங்கிறத ஒன்றால் தெரிஞ்சுக்க முடியும். காலை உணவே வந்து காலையிலே சாப்பிடக்கூடாது. பசிக்காமல் நல்ல கபகபன்னு பசிக்கணும். 11 மணிக்கு தான் சாப்பிட்ணும். நல்ல காலை உணவு வந்து நல்ல பசி எடுத்து தான் சாப்பிட்ணும். ரொம்ப பசிக்கணும்.
மரத்து போகிற அளவுக்கு பசிக்கணும். 11 மணிக்கு தான் சாப்பிடணும். 8 மணிக்கு 9 மணிக்கு பசிச்சா கூட 8 மணிக்கு 9 மணிக்கெலாம் சாப்பிடக்கூடாது. 11 மணிக்கு தான் சாப்பிடணும். இப்போ காலையில் வந்து நம்முடைய வேலைகளே பார்த்திங்கன்னா தொழில் எல்லாருமே வந்து ஆஃபீஸுக்கு போவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, அப்படி தானே, ஏதோ ஒரு தொழில் பண்ணுவாங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக. தொழில் செய்யும்போது நீ பசியோடு போய் வேலை பாரு. பசித்து நல்லா சாப்பிட்டு முடித்து வயிறு நிறைஞ்சி போய் அந்த வேலையை நீ பார்க்காத. ஏன்னா நீ வேலை செய்கிறதோட நோக்கம் வந்து உணவு தான். தவிர்க்க முடியாத தேவை. என்ன காரணத்துக்காக நீ வேலை பார்க்குற? தவிர்க்கவே முடியாத தேவை. நீ வந்து வாங்குகிற சம்பளத்தை வச்சு டிவி வாங்காமல் இருக்கலாம், அல்லது ஏசி வாங்காமல் இருக்கலாம். ஆனால் நீ வாங்கக்கூடிய ஒரு பொருள் எதை நீ தவிர்க்க முடியாதுன்னா உணவை மட்டும் தவிர்க்க முடியாது. நீ சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நீ எதை மட்டும் வாங்காமல் இருக்க முடியாது, உணவை மட்டும் வாங்காமல் இருக்க முடியாது. உணவு தான் நீ சம்பாதிக்கிறதுக்கான முதன்மையான நோக்கம். அப்படின்னா நீ வேலை செய்யும்போது நாம் எதுக்காக வேலைக்கு போகிறோம், தொழில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நீ உணரணும். நம்ம சாப்பாட்டுக்காக தான் நம்ம வேலைக்கு போகிறோம். அப்போ நீ எப்படி பண்ணணும்? பசியோடு அந்த வேலையை செய்யணும். பசியோடு வேலைக்கு போகணும். பசியோடு அந்த வேலைக்கு போகணும். பசியோட வேலையை செய்யணும். அப்போ தான் நாம் எதுக்காக வேலை பார்க்குறோம்? இந்த உணவுக்காக தான். நம்ம அந்த பசியோட, இப்போ சிங்கம் வேட்டையாட போகுதுன்னா பசியோடு தானே போகுது. நல்லா சாப்பிட்ட பிறகு அது போகுது. அதுமாதிரி மாடு வந்து தினமும் புல்லை மேய போகுதுன்னா பசியோடு தானே அந்த வேலையை செய்ய போகுது. மாட்டுக்கு புல்லை மேய்வது தான் தொழில். சிங்கத்துக்கு சிறுத்தைக்கு வேட்டையாடுவது தான் தொழில். நமக்கும் தொழில் இருக்குது. நாம் வந்து ஒரு வேலையை செய்து அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம வந்து நமக்கு தேவையான உணவை வாங்கிக்கிறோம். அப்போ நம்ம வேலை செய்யும்போது பசியோடு போகணும், ஒரு பட்டினியோடு போகணும். காலையில் 11 மணிக்கு தான் சாப்பிட்ணுமே. அது மாதிரி இப்போ ஏன் காலைல சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறாங்கன்னா எத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்க? 9 மணிக்கு சாப்பிட்றாங்களா? அப்போது சாப்பிட்டுட்டு ஏன் வேலைக்கு போகிறாங்கன்னா வேலை செய்கிற நேரம் ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்கிறாங்க. 10 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. காலையில் ஆஃபீஸு, கடைகள் எல்லாம் 10 மணிக்கு தான் வேலையை திறக்கிறாங்க. தொழிற்சாலைகள் எல்லாம், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போது எவ்வளோ நேரம் தான் பொறுப்பாங்க மக்கள்? அதனால் 9 மணிக்கு சாப்பிட்றாங்க. அப்போ நீ 7 மணிக்கே ஆரம்பிச்சிட்டா இந்த வேலையெல்லாம் 7 மணிக்கே ஆரம்பிச்சிடணும். கடைகள், தொழிற்சாலைகள், அலுவலகங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாம் வேலை நேரங்கிறது 7 மணிக்கே ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சிட்டா 7 மணிக்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க. 7 மணிக்கு வேலை நேரம் ஆரம்பிச்சிட்டா 6 மணிக்கெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக 9 மணிக்கு தான். அப்போ கூட அவங்க 9 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. அப்போது இவங்க பசியோடு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இயல்பாகவே நம்ம அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வந்து வேலை செய்ய போகும்போது பசிச்சு, அதாவது வயிறு நிறைய சாப்பிட்டு வேலைக்கு போகாதீங்க, பசியோடு வேலைக்கு போங்க. அப்போ தான் உணர்வுபூர்வமாக உங்களுக்கு வேலை செய்ய முடியும், தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த அறிவுரையை நம்ம அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இயல்பாகவே நீங்கள் காலையில் 7 மணிக்கு வேலை நேரத்தை ஆரம்பித்து விட்டால் வேறு வழியே இல்லை. அவங்க 6:30க்கெல்லாம் வந்து காலை உணவை சாப்பிட மாட்டாங்க, யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் வேறு வழியில் 9 மணிக்கு தான் சாப்பிடுவோம். அப்போ வேலை நேரம் 7 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாக்கா 2 மணி நேரம் அவங்க பசியோடு வேலை பார்க்குறாங்க. அப்புறமா 9 மணிக்கு காலை உணவை சாப்பிட்றாங்க. அப்போ 2 மணி நேரம் பசியோடு வேலை பார்க்குறாங்களா? அப்போ நம்ம அவங்களுக்கு அறிவுரைலாம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் பசியோடு வேலை பாருங்கள், அதாவது காலையில் வந்து உணவை தாமதமாக உண்ணுங்கள், சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகாதீங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை. ஒரு சின்ன நடைமுறை மூலமாகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பசியோடு வேலை செய்கிற நடைமுறையை நம்ம உருவாக்கி விடலாம். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் பசியோடு ஒரு 2 மணி நேரம் வேலை பார்த்துருக்கணும். வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு போய் வேலை பார்க்காதீங்க. அது எப்படின்னா, குளிக்காமல் சாப்பிடுவாங்கள்ல, பல்லு விளக்காமல் சாப்பிட்றது எவ்வளோ மோசமானதோ அது மாதிரி சாப்பிட்டுட்டு போய் வேலை பார்க்குறது அதை விட மோசமானது. பல்லு விளக்காமல், குளிக்காமல் நீங்கள் உணவு சாப்பிட்டாக்கா, எங்கேயாவது ஒரு வெளியில் கிளம்புறீங்க, ஆஃபீஸுக்கு போகிறீங்க, இவர் பல்லு விளக்கல, குளிக்கவும் இல்லை, ஆனால் ஆஃபீஸுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ கேவலமானதோ அதே மாதிரி சாப்பிட்டுட்டு போய் ஒரு வேலையை செய்கிறோம் பாருங்கள். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போய் ஒரு வேலையை செஞ்சால், தொழிலை செஞ்சால் அது அதை விட கேவலமானது. ஏன்னா அது சரியான மூட நம்பிக்கை, அர்த்தமில்லாத ஒரு அனுபவம். இப்போ வந்து ஒரு சிங்கம் வேட்டையாடுதுன்னா வயிறு நிறைய சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் வேட்டையாடாது, அடுத்தால பசிச்சதுன்னா போய் வேட்டையாடும். அது மாதிரி நம்ம ஒரு பசி இருக்கணும். வேலைக்கு போகிறோன்னா ஒரு பசி இருக்கணும். ஏன் வேலைக்கு போகிறோங்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். உணர்வுபூர்வமாக ஒரு வேலை செய்யணுன்னா பசியோடு போகணும். பசியோடு ஒரு 2 மணி நேரம் வேலை பார்த்துடணும். வேலை பார்த்துட்டு அப்புறமா ஒரு 7 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டு 9 மணிக்கு அந்த பசியோடு போய் வேலை பார்த்துட்டோம். 2 மணி நேரமாக வேலை பார்த்துடணும். அப்புறம் அந்த மனநிலை நமக்கு ஒரு அந்த மனநிலை கிடைக்கும். உணர்வுபூர்வமான ஒரு மனநிலை, தொழில் செய்வதற்கான உணர்வுபூர்வமான மனநிலை எப்போ கிடைக்கும்னா நீங்கள் பசியோடு ஒரு 2 மணி நேரம் வேலை பார்க்கணும். அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அதன் பிறகு காலையில் 7 மணிக்கு வேலை நேரம் ஆரம்பித்து 9 மணிக்கு காலை உணவை சாப்பிட்றீங்கன்னா 2 மணி நேரம் நீங்கள் பசியோடு வேலை பார்த்துறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலை உணவு சாப்பிட்டாலும் அந்த உணர்வுபூர்வமான வேலை பார்க்குற ஒரு மனநிலை உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்.
அப்புறம் வந்து மதியம் ஒரு 2 மணிக்கு வேலை நேரத்தை முடிச்சிடணும். காலைல 7 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 2 மணிக்கு. அப்போது இதில் நம்ம வந்து ஒரு அறிவுரை சொல்ல தேவையில்ல. பசியோட வேலை பாரு, இப்போ காலையிலே சாப்பிட்டுட்டு போய் வேலை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம வேலை செய்கிற நடைமுறையை காலைல 7 மணிக்கே வேலை ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது பசியோடு போய் அந்த வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து காலைல 7 மணிக்கே வேலை நேரத்தை ஆரம்பிச்சிட்டோன்னா யாரையும் நம்ம அதிகாலையில் எழுந்திருக்குன்னு அறிவுரை சொல்ல தேவையில்லை. தொழுகையை விட தூக்கம் மேலானது, அல்லது தூக்கத்தை விட தொழுகை, இப்படிலாம் அறிவுரை சொல்லி மக்களை எழுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அதிகாலையில் எழுந்துருங்க, அப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய 7 மணிக்கு வேலை நேரத்தை ஆரம்பிச்சிரு. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே வந்து காலையில் எழும்புறத தவிர அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. 7 மணிக்கு வேலை நேரம், ஆஃபீஸில் இருக்கணும், ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? வீட்டிலேருந்து 6:30 கிளம்பணும், 6:45 கிளம்பணும். ரொம்ப வீடு பக்கமாக இருந்தால் 6:45 கிளம்பணும், வீடு ரொம்ப தூரமாக இருந்தால் 6:30 கிளம்பணும். அப்போ 6:30க்கு முன்னாடி ஒரு 6 மணிக்கு நீ பல் விளக்கிட்டு குளிக்கணும். அப்போ 6 மணிக்கு எழுந்திருக்காங்களா? 6 மணிக்கு, அப்போ 5 மணிக்கே அவங்கள எழுப்பணும் அப்படின்னா, மக்கள் எல்லாருமே 5 மணிக்கே எழுந்திருக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணு? காலை வேலை நேரத்தை 6 மணிக்கே ஆரம்பிச்சிரு. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அலுவலகங்கள், கடைகள், மளிகை கடை, வியாபாரம், சூப்பர் மார்க்கெட்டு, தொழில் நிறுவனங்கள், அலுவலகங்கள் எல்லாமே காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க. 7 மணிக்கெலாம் ஆரம்பிக்காதீங்க. 7 மணிக்கு ஆரம்பித்தா அவங்க 6:30க்கு தான் எழுந்து குளிக்க ஆரம்பிப்பாங்க. அதுலேயும் ஒரு சோம்பேறித்தனத்தை மக்களை எல்லாத்தையும் கண்டிப்பாக 5:30க்கு எழுப்பிடணும், 5 மணிக்கு எழுப்பிடணும். அப்புறம் தான் வாழ்க்கையில் அதிகாலையில் எழுப்புனா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னா, அப்போ எல்லாத்தையும் எழுப்புறதுக்கான ஒரு நடைமுறை என்ன பண்ணும்? காலைல 6 மணிக்கே வேலை நேரத்தை ஆரம்பிச்சிடும். அலுவலகங்கள், கல்லூரிகள், மளிகை கடைகள், மார்க்கெட்டு எல்லாமே 6 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணிக்கு முடிச்சிரு. மதியம் 1 மணிக்கு வேலை நேரத்தை முடிச்சிரு. இப்போ வந்து காலைல 9 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சிட்டு மாலை 5 மணி வரைக்கும் வேலை நேரத்தை முடிக்கிறாங்களே, அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா 6 மணிக்கே வேலை நேரத்தை ஆரம்பிச்சிரு. ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தா நீ மதியம் 1 மணிக்கே முடிச்சிடலாம். ஒன்றும் இங்கே நம்ம வெறும் மாற்றம் எதுவும். அப்போ சமைக்கலாம் வேணும்ல, காலை உணவை சமைக்கணும், மதிய உணவை சமைக்க வேண்டாமா? நீ மதிய உணவை ஏன் வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போகிற? வேலை செய்கிற இடத்துல அதுக்கான ஏற்பாடு இருக்கணும். வேலை செய்கிற இடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு உணவு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு விட வேண்டும். அப்போ மனுஷ வாழ்க்கை எளிமையாக போயிடும். அப்போ இன்றைக்கி வேலைன்னா நம்ம சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, விடுமுறைன்னா தான் நம்ம வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ விடுமுறைன்னா பயப்படுவாங்க மக்கள். இன்றைக்கி ஒர்க்கிங் டேஸாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நம்ம சாப்பாடு அங்கேயே கொடுத்துருவாங்க, வேலை செய்கிற இடத்துலேயே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவையும் தூய்மையாக தயாரிக்கணும், ரொம்ப தூய்மையாக தயாரிக்கணும். அதில் கலப்படம் எதுவும் இருக்கக்கூடாது. சும்மா ஏனதானு அந்த குவாலிட்டியில் வந்து தரத்தில் வந்து குறைவே இருக்கக்கூடாது. ஏன்னா வேலை செய்கிற எல்லோரும் வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடாது, வேலை செய்கிற இடத்தில் தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமைச்ச உணவை தான் சாப்பிடணும்னு கட்டாய சட்டம் போடணும். அப்போ தான் அந்த உணவு தரமாக இருக்கிறதுக்கு எல்லாருமே நிர்பந்தம் நெருக்கடியும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி 6 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கணும். அப்போ தான் 5:30க்கு கண்டிப்பாக எழுந்திருப்பாங்க, அல்லது 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க. 5 மணிக்கு கண்டிப்பாக எழுந்திருப்பாங்க. அப்போ எல்லாரையும் நம்ம அதிகாலையில் எழுப்பிடலாம் ஒரு சின்ன நடைமுறை மாற்றம் மூலமாக. அப்போ அதனால் எவ்வளோ நன்மை கிடைக்க பாருங்கள். அப்போ வேலை செய்கிற இடத்துல உணவு தயாரித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். நீங்கள் 6 மணிக்கு வேலை நேரத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யாரும் காலை உணவோ மதிய உணவோ வீட்டிலே சமைக்க முடியாது, வேறு வழியே இல்லை. அவங்க வேலை செய்கிற இடத்துல அவர்களுக்கு உணவு கொடுத்தாக வேண்டும். காலை உணவு, மதிய உணவு. மதியம் 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் ஒரு ரெஸ்ட்டு, ஒரு 3 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு, நல்லா தூங்கிட்டு அப்புறம் போயிட்டு விளையாட போகணும். 1 மணி நேரம் கண்டிப்பாக விளையாடணும். நீங்கள் அங்கே விளையாட்டு மைதானங்கள் ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கணும், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக. 1 மணி நேரம் கண்டிப்பாக விளையாடணும். அதை வந்து வருகை பதிவேட்டில் பதிவு செய்யணும். அந்த மாதிரி யாரெல்லாம் விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து ஏன்ப்பா நீங்கள் விளையாட வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அது மாதிரி அப்புறம் ஒரு 3 to 4 விளையாட்டு, 4 to 5 ஆடல், பாடல், கலைகள், ஓவியம், இது போன்று கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவது. அப்புறம் வந்து 5 to 6 வந்து காதல் பூங்கா, திருமணம் செய்து கொண்டவர்கள், காதலிப்பவர்கள் எல்லாருமே வந்து காதல் பூங்கான்னு ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கணும். அங்கே வந்து காதலிக்க வேண்டும், காதல் உறவை பதிவு செய்து கொண்டு காதலிப்பது. அங்கே வந்து அவங்க உடல் உறவு வச்சுக்கலாம். இப்படி மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இந்த ஒரு அரசாங்கம் இந்த ஏற்பாடெல்லாம் செய்யணும். நீச்சல் குளங்கள் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக வாழணும். இதுதான் வாழ்க்கை, இதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம், இதை விட வேறு என்ன வாழ்க்கை அப்படிங்கிற அதை தெளிவாக நம்ம உணர்த்தணும். இப்போ காதல் பூங்காலாம் ரொம்ப முக்கியம். காதலிப்பதற்கு ஒரு அங்கீகாரம், பொது வெளியில் காதலிப்பதற்கு ஒரு போட்டி, அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதை நீ கூச்சப்படாத, காதலிப்பதற்கு கூச்சப்படாத என்பதற்கு எல்லாரும் காதலிக்கிறாங்க, நாமளும் காதலிக்கணும் அப்படி. இப்போ வந்து எல்லோரும் கூச்சப்படுறாங்க, பொது வெளியில் வந்து காதலை வெளிப்படுத்துவதற்கு கூச்சப்படுறாங்க. அதுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்குது, தடைகள் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம பொது வெளியில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது காதலிப்பது ரொம்ப முக்கியமாக. அப்போ சின்ன பசங்களாம் பார்க்கும்போது அப்போ காதல் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நம்ம புறக்கணிச்சிடக்கூடாது. வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா காதலை நாம் புறக்கணித்து விடக்கூடாது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து ஏற்படும். அந்த மாதிரி
ஒரு நடைமுறை ஒரு ஒரு செயலை செஞ்சு நீங்கள் அறிவுரை சொல்லவே தேவையில்லை. விளையாடுங்க, டெய்லி விளையாடுங்கன்னு அறிவுரை சொல்லாதீங்க. ஒரு நடைமுறை மூலமாக அனைவரும் விளையாடுவதற்கு கட்டாயப்படுத்துங்க. விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. உடற்பயிற்சி செய்யணும், உடற்பயிற்சி கூடங்களை உருவாக்குங்க. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி கூடங்களை உருவாக்கி உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். யாரெல்லாம் உடற்பயிற்சி, அங்கே வந்து நீ என்ன உடற்பயிற்சி பழு தூக்கி தான் உடற்பயிற்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதுங்க என்ன யோகாசனமும் இருக்கும், நீ எது விரும்புறியோ அதை நீ பண்ணு. ஆனால் உள்ளே போய் கையெழுத்து போடணும். ஒவ்வொரு தெருவுலையும் உடற்பயிற்சி கூடம் இருக்கணும், ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. அதனால் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கட்டாயப்படுத்தணும் அவங்கள வந்து நீ உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே கட்டாயப்படுத்தி அது உறுதி செய்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்யலை, யாரெல்லாம் விளையாடலை, அப்படி யாரெல்லாம் கலை பூங்காவுக்கு வரல, யாரெல்லாம் காதல் பூங்காவுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லி கண்காணிக்கணும். மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா என கண்காணித்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கட்டாயப்படுத்தணும். மகிழ்ச்சியாக வாழவில்லை என்றால் உனக்கு தண்டனை உண்டு, அது உனக்கு சிறை தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லணும். மகிழ்ச்சியாக வாழாமல், ஏன்னா மகிழ்ச்சியாக வாழணுன்னாலே அதை சட்டம் போட்டு நடைமுறைப்படுத்தினால்தான் அது சாத்தியம். இல்லைன்னா மக்களுக்கு ஏனதானன்னு அவங்க விருப்பம் போல், இல்லை எனக்கு இன்றைக்கி மூடு இல்லை அப்படின்றாங்க. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வரணுன்னா கட்டாயப்படுத்துகிறாங்கல்ல, கண்டிப்பாக நீ பள்ளிக்கூடத்துக்கு வரணும், உன் விருப்பப்பட்டால் நீ வாப்பா அப்படின்னா நிறைய பேர் லீவ் போட்டுருவாங்க. இல்லை எனக்கு இன்றைக்கி சரியில்லை, மனநிலை சரியில்லை, நான் எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரல, நீ போய்ட்டு வா அப்படின்றாங்க. அது மாதிரி பள்ளிக்கூடமோ கல்லூரியோ அலுவலகமோ நீ என்னவோ உனக்கு கட்டாயப்படுத்தணும், சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தணும். அப்போ தான் அவங்க வந்து வருவாங்க. அது மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மக்களை இதுதான் மகிழ்ச்சி. ஆடல், பாடல், விளையாட்டு, தொழில் செய்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம். காலையில் எழுந்திருக்கணும். அதுக்காக தான் நம்ம 6 மணிக்கு வேலை நேரத்தை ஆரம்பிக்கிறோம். 6 மணிக்கு வேலை நேரத்தை ஆரம்பித்து 1 மணிக்கு முடிச்சிடுறோம். அப்போ பாருங்கள், 6 6 12 1 மணி கிட்ட 7 மணி நேரம் வேலை செய்கிறோம். 7 மணி நேரம் வேலை போதுமானது தானே. சில நாடுகள்லாம் முன்னேறிய நாடுகளிலே 6 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க. நம்ம 1 மணி நேரம் அதிகமாகவே வேலை நேரம், 7 மணி நேரம் நம்ம வேலை பார்க்குறோம். வேலை செய்கிற இடத்துல உணவு கொடுத்து விட வேண்டும். காலை உணவு, மதிய உணவு கொடுத்து விட. இதனால் அந்த உணவை தயாரிக்கிற வேலைக்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்க. பார்த்திங்களா எவ்வளோ வேலை வாய்ப்புகள் உருவாகுது. மக்களுடைய வாழ்க்கை எளிதாகுது. சமைக்க வேண்டிய கஷ்டமே கிடையாது. இரவு உணவை மட்டும் தயார் பண்ணிக்கணும். அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். மற்றவங்க வீட்டில் வந்து மற்றவங்களுடைய உணவை யாரையும் சமைக்கக்கூடாது. பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும், ஆண்களும் கண்டிப்பாக வேலைக்கு போகணும். 7 மணி நேரத்துக்கு மேலே யாருமே வேலை பார்க்கக்கூடாது. அப்போ வந்து இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுல போட்டி வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். 7 மணி நேரம் தான் எல்லோரும் வேலை பார்க்கணும். அதுக்குள்ளே நீ எவ்வளோ பணத்தை சம்பாதிக்கிறியோ சம்பாதிச்சிக்கோ. 7 மணி மதியம் 1 மணிக்கெலாம் எல்லா கடையும் மூடிடணும். இந்த மாதிரி மக்களுக்கு அறிவுரை சொல்லாமல் அது அவர்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை இயல்பாக எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இது போன்று நடைமுறைகளை உருவாக்கி அவர்கள் கொடுத்து விட்டாலே போதும். அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ காலைல எந்திரி, உடற்பயிற்சி செய்யணும் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ உடற்பயிற்சி கூடத்துக்கு ஏன் வரல அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கணும், அப்படி பயமுறுத்தணும். இப்படி வந்து நம்ம வந்து ஒரு அறிவுரை சொல்லக்கூடாது. நம்மளோட கடமையை செஞ்சுட்டா நாம் ஏன் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை கடைபிடிக்கலைன்னா எது நீ அறிவுரையாக சொல்கிறியோ அதை சட்டமாக மாற்றி கட்டாயப்படுத்து. இதை நீ செஞ்சே ஆகணும். அதிகாலையில் எழுந்துக்கணுமா, அதுக்கு நீ எப்படி அவங்கள எழுந்திருக்க வைக்கிறது, எல்லாத்துக்குமே அது தேவையாக இருக்குது. எல்லாருமே வெற்றி பெறணும். அப்போது அந்த மாதிரி கட்டாயமாக்கிடணும். வேலை இப்போ படிக்கணுமா, படிக்கிறத எல்லோரும் படித்தாகணும்னு நம்ம சட்டம் போட்டதுனால தான் எல்லாருமே படிக்கிறாங்க. விருப்பப்பட்டால் படினா எத்தனை பேர் படிப்பாங்க? சின்ன வயசில் வேலைக்கு போயிடுவாங்க நிறைய பேர். படிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினால தான் எல்லாமே அது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சின்ன இதெல்லாம் அடிப்படையான விஷயம். உடற்பயிற்சி செய்கிறதுக்கெல்லாம் சட்டம் போட்டு கட்டாயப்படுத்துவாங்களா அப்படின்னா அதை செஞ்சால் தானே ஒரு தனி மனித வாழ்க்கை முன்னேறும். அப்போ எல்லாருமே உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா எல்லாருமே முன்னேறிட்டு போகிறாங்க. எல்லாருமே அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா எழுந்தால் எல்லாருமே முன்னேறிடுவாங்க. அப்படின்னா அதிகாலையிலே அவங்க எழுப்பி விட்ருங்க, அதுக்கு ஒரு சட்டத்தை போடுங்க. அது 6 மணிக்கே வேலை நேரத்தை ஆரம்பிச்சிட்டா வேறு வழியே இல்லை, அதிகாலையில் 5:30 5 மணிக்கு எழுந்தால் தான் முடியும் அப்படின்னு இந்த மாதிரியே மக்களை ஈஸியாக முன்னேற்றிடலாம். ஒரு நாட்டை முன்னேற்ற வேண்டுமென்றால், மக்களை முன்னேற்ற வேண்டுமென்றால் இந்த அஸ்திவாரத்தில் கை வைங்க. அடிப்படையான ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு எது தேவை? உடற்பயிற்சி தேவை, அதிகாலையில் எழும்பணும், கட்டுப்பாடு தேவை, உடற்பயிற்சி தேவை, விளையாடணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒரு நாடே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு தேவையான விளையாடுவதற்கு ஒரு மணி நேரம் விளையாண்டாலே அவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும், அவ்வளோ இன்பம் கிடைக்கும். வேறு எதுலேருந்தும் அவ்வளோ ஆனந்தம் கிடைக்காது. அப்படின்னா 1 மணி நேரம் கண்டிப்பாக நீ விளையாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை உறுதிப்படுத்தணும். யாராவது விளையாடாமல் இருக்காங்களா பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அந்த மாதிரி ஜெயிலில் போட்டு ஒரு தண்டனை கொடுங்க. ஏதோ ஒரு தண்டனை, ஒரு புதுமையான தண்டனைகளை கொடுக்கணும். அந்த மாதிரி மக்களை வாழ வைத்து விட்டாலே, மகிழ்ச்சியாக வாழ வைத்து விட்டாலே மக்களுடைய சுமைகளை குறைக்கணும். வீடுங்கிறது வந்து கவர்மெண்ட்டே கட்டி கொடுத்துடணும். மாதத்தோறும் ஒரு 1000 ரூபா வாடகை வாங்கிக்கணும். புது வீடுலாம் கட்டி கொடுக்கணும்ல, புது வீடுகள் மக்களுக்கு. அப்போ அதுக்கு மக்களுக்கு அரசாங்கத்துக்கு பணம் தேவை. மருத்துவத்தை கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். அப்போ வாழ்க்கை எளிதாயிரும். இந்த வாழ்க்கையில் கஷ்டம்னு ஒன்றுமே இல்லைங்க.
ஜாலியாக வாழ்கிறத தவிர இந்த வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லா வேலையும் இந்த அரசாங்கம் நமது சுமைகளை, தனி மனித சுமைகளை குறைத்து விட்டது, இறக்கி வைத்து விட்டது. இங்கே படிப்பது ஏசி, அரசாங்கமே பள்ளிக்கூடம் எல்லாமே கொடுத்துட்றாங்க. மருத்துவம் என்பது எளிது, அரசாங்கமே அரசு மருத்துவமனை தான் இங்கே இருக்கிறது, வேறு தனியார் மருத்துவமனைகளே கிடையாது. அப்போ மருத்துவம் என்பது எளிது, கல்வி என்பது எளிது. அப்புறம் நீதிமன்றத்துக்கு போனால் அங்கேயும் வந்து எல்லாருமே அரசு வழக்கறிஞர்கள், அங்கேயும் அப்போ நீதியும் இலவசமாக கிடைக்குது, இப்படி கட்டணம் இல்லாமல் கிடைக்குது. அப்போ மனித வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக போச்சு. வேலை செய்கிற இடத்துலேயே சாப்பாடு கொடுத்துட்றாங்க. கண்டிப்பாக இப்போ ஆண்களும் பெண்களும் வேலை பார்க்கணும், அப்போது அங்கேயே சாப்பாடு கொடுத்துட்றாங்க, மதியம் வேணும். அப்போ வாழ்க்கை எவ்வளோ ஈஸியாக போகுது பாருங்க. ஜாலியாக வாழலாம், குழந்தைகளை போல் ஜாலியாக எல்லாருமே வாழலாம். இதை விட சந்தோஷம் வேறு. அப்போ தாய்மொழியில் கல்வி கொடுத்து விட்டால் இன்னும் ஈஸியாகிடும். ஒரு சுயமரியாதை உணர்வோட, தாய்நாட்டு பற்றோட, அடிமைகளாக இல்லாமல், ஆங்கிலம் படித்த அடிமைகளாக இல்லாமல், அடிமைகளை ஏற்றுமதி செய்யாமல், படித்தவர்களை எங்கேயே வச்சுக்கிட்டு இவங்க இந்த நாட்டை முன்னேற்றலாம். அடிமைகளை நீங்கள் ஆங்கிலம் படித்த அடிமைகளை உருவாக்கி அவங்க எல்லாம் வெளியூருக்கு போயிடுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, வெளிநாட்டுகளை முன்னேற்ற போயிடுறாங்க, இந்த நாடு வீணாக போயிடுது. அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு அறிவுரை சொல்லாமல் எப்படி அவர்களை நல்ல விஷயங்களை கடைபிடிக்க வைப்பது அப்படின்னு இப்போ வந்து மது அருந்தாதீர்கள்னு ஏன் அறிவுரை சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த மது கடைகளை மூடி விடுங்கள். மது என்பது மக்களுடைய தேவையாக இருக்கிறது. அதனால் கள்ளு கடைகளை திறந்து எப்படி தென்னங்கல் இதை வியாபாரம் பண்ணுங்கள். ஒயின், திராட்சை ஒயின் ஆண்களும் பெண்களும் குடிக்கிற மாதிரி அதை பாதுகாப்பானதாக மாற்றுங்கள். அது நல்லதுன்னா மட்டும்தான் பெண்கள் அதை குடிப்பதற்கு ஆண்களை அனுமதிப்பார்கள். அது நல்ல பொருளாக இருந்தால் தான், எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருக்கணும். கெட்டதாக இருந்தால் என்கிட்ட கொடுங்க, நல்லதாக இருந்தால் மட்டும் பெண்களுக்கு கொடுங்க. அப்போ மதுபானத்துலேயும் நல்லதாக இருந்தால் மட்டும்தான் பெண்கள் குடிப்பதற்கு ஆண்களை அனுமதிப்பாங்க. அப்போது போதைப்பொருள் எதுவும் கலக்காத ஒரு தென்னங்கல், அப்புறம் திராட்சை ஒயின், பழங்களில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான ஒயின், இதெல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணணும். இதை வந்து கொஞ்சம் கூட ரசாயன கலப்பு இல்லாமல் ஒரு தரமான மதுபானத்தை உருவாக்கி இந்த 8 கோடி மக்களுக்கும் கொடுப்பதாக இருந்த 8 கோடி மக்களில் குழந்தைகள் கூட குடிக்கலாம். மதுபானம்னா, நல்ல மதுபானம்னா, கல்லுன்னா அது குழந்தைகளும் குடிக்கலாம்ல, பெண்களும் குடிக்கலாம், குழந்தைகளும் குடும்பமாக குடிக்கலாம். அப்படி இருக்கும்போது அது சார்ந்த வேலைவாய்ப்பு ஏகப்பட்டது இருக்குது. ஒரு 8 கோடி மக்களில் எனக்கு பிடிக்காதுங்க, அது கல்லாக இருந்தாலும் பிடிச்சிருந்தா தான் குடிப்பாங்க நிறைய பேர். அப்போ பிடிக்காது அப்படின்னா ஒரு 6 கோடி பேர் கண்டிப்பாக குடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த இயற்கை மதுபானத்தை. அப்படின்னா 6 கோடி பேருடைய ஒரு தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு இருக்குது இந்த மதுபானங்களை தயாரிப்பது. இந்த திராட்சை ஒயின் ஆண்களும் பெண்களும் குடிக்கிறது, குடும்பமாக குடிக்கிறது, அதில் பிடிக்காதவங்க விட்டுருங்க. அதனால தான் 2 கோடி பேருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 கோடி பேருக்கு பிடிச்சிருக்கு. சிலர் கல் பிடிக்காது, எனக்கு ஒயின் பிடிக்கும்னாங்க. அப்போ அப்படி ஒரு தேவை இருக்குது, அப்படி ஒரு வேலைவாய்ப்பு இங்கே இருக்குது. இயற்கை மதுபானத்தை தயாரித்து கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அதை நீங்கள் விற்பனை செய்யலாம். அப்படி இருக்கும்போது அது கூட பார்த்திங்கன்னா வார கடைசியில் தான் அது திறந்திருக்கும். மதுபான கடைகள் என்பது ஞாயிற்றுக்கிழமை தான் அது திறந்திருக்கும். ஒருத்தருக்கு இவ்வளோ தான் அனுமதி, அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை வைத்து விட வேண்டும். சும்மா எப்போவும் திறந்திருக்கும், எப்போ வேணாலும் குடிக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த கடைகள் திறந்திருக்கும், ஒருவருக்கு இவ்வளோ தான் கோட்டா, ஒரு பாட்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 1 லிட்டர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு, இதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு அளவு, ஒரு பெரிய வயசாக இருந்தால் 1.5 லிட்டரு, சின்ன வயசாக இருந்தால் 20 வயசுக்குள்ளே 1 லிட்டரு அப்படின்னு சொல்லி ஒரு அளவு தீர்மானித்து எல்லாருக்கும் மதுபானம் ஒன்றும் தடை கிடையாது. ஆனால் இதுதான் அளவு அப்படின்னு அரசாங்கமே அதை கட்டுப்பாடு வச்சு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எவ்வளோ பேருடைய தேவை அதில் இருக்குது பாருங்கள். அதில் ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம மக்களுடைய தேவை. அப்போ குடிக்காதன்னு நம்ம அறிவுரை சொல்ல வேண்டாம். மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு மதுபானத்துக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. எந்த மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னா இந்த மாதிரி டாஸ்மார்க் சாராயம், இந்த மாதிரி கெமிக்கல், பிஸ்கி, பிராண்டி, குவாட்ரு, இதுதான் கெட்டதே தவிர இந்த மது தான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடே தவிர நல்ல மதுபானங்கள் இருக்குல்ல, தூய்மையான கலப்படம் இல்லாத நல்ல மதுபானங்கள், பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒயின், இதெல்லாம் நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு கிடையாது, நல்லது. அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் குடிக்கணும், அப்படியே குடும்பமாக குடிக்கணும், பொது வெளியில் குடிக்கக்கூடாது. இப்படி கட்டுப்பாடுகளை வைத்து மதுபானங்களே கொடுத்துடலாம். அப்போ யாரும் தெரியாமல் கள்ளச்சாரம் காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு அறிவுரை சொல்லாமல் அதை மக்களே பின்பற்றுற மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்கணும். இயல்பாக பின்பற்றுற மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்கினால்தான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் மதுபானத்தை விற்கணும் அப்படின்னு இல்லாமல் சனி ஞாயிறு விற்றுருங்க. ஏன்னா சனி ஞாயிறு 2 நாளும் விடுமுறை தான். அதனால் சனி ஞாயிறு 2 நாட்கள் மதுபானங்கள் விற்கப்படும், இயற்கை மதுபானங்கள் விற்கப்படும் அப்படின்னா யாருக்கு அப்படி அந்த மாதிரி போட்டுருணும். அப்போ 2 நாள், வாரத்தில் 2 நாள் விற்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அவங்கவுங்களுக்குன்னு இவ்வளோ கோட்டா, 2 லிட்டரு, ஒரு நாளைக்கு 1 லிட்டரு வீதம், 2 நாளைக்கு 2 லிட்டரு, இப்படி மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைத்து விட்டாலே வாழ வைக்கிற ஒரு சட்டங்களை உருவாக்கணும்.
இயல்பு. அவங்க வந்து இந்த நாட்டில் வாழும்போது நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். அப்போ அளவுக்கு அதிகமாக இப்போ வேலை நேரம் எல்லாத்துக்கும் 7 மணி நேரம் தான். அப்போ அளவுக்கு அதிகமான நேரம் யாராலும் வேலை பார்க்க முடியாது. இப்போ அளவுக்கு அதிகமான பணத்தை சம்பாதிக்கணும்னா நீ அளவுக்கு அதிகமான நேரம் வேலை பார்க்கணும். வெறும் 7 மணி நேரம் வேலை பார்த்து 7 மணி நேரத்துக்குள்ளே நீ எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோ சம்பாதிச்சிக்கோ, அதுக்கு மேலே நீ வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்கிடணும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, தொழிலில் 14 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி தான் ஒருத்தர் அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கு காரணமே அதுதான். இப்போது இங்கே ஏன் ஏற்றத்தாழ்வுகள் வருது? வேலை செய்கிற நேரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் தான் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக இருக்கிறது. வேலை செய்கிற நேரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் தான் பெரும்பாலும் பொருளாதார ஏழை, பணக்காரன், கோடீஸ்வரன் என்கிற ஏற்றத்தாழ்வுக்கு காரணமாக இருக்குது. கோடீஸ்வரர்லாம் எனி டைம் அவங்க 18 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. முழிச்சாலே போதும் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க பேங்க் பேலன்ஸ் வந்து வட்டி போட்டுட்ருக்கோம். தூங்கும்போது கூட அவங்க பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. 24 மணி நேரம் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போது 7 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படின்னு கட்டாயப்படுத்தும் போது பொருளாதாரத்தில் ஒரு ஒற்றுமை வந்துடும். ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கப்பட்டு விடும். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என்பது முற்றிலும் தவிர்க்கப்படாது. பொருளாதார சமத்துவம் என்பது முற்றிலும் ஏற்படாது. இருந்தாலும் அதில் பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. நீங்கள் வந்து விருப்பப்பட்டு நீ எவ்வளோ வேணாலும் வேலை பார்த்துக்கலாம், உன் விருப்பம் தான். 8 மணி நேரம் வேலை பார்க்குறியா, 10 மணி நேரம் வேலை பார்க்குறியா, 12 மணி நேரம் வேலை பார்க்குறியா, 14 மணி நேரம் நீ வேலை பார்க்குறியா தொழிலில் அப்படின்னா அது உன்னுடைய விருப்பம்னு விடும்போது தான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து 7 மணி நேரம் தான் என்னால் வேலை பார்க்க முடியும் அப்படின்னா அவர் அந்த வேலையை பார்த்துட்டு அவர் அதுக்கு என்ன சம்பளமோ அதை வாங்கிட்டு போயிடுறாரு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, என்னால் 10 மணி நேரம் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கும்போது அதோட அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா என்னால் 18 மணி நேரம் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறார். அப்போ தான் ஏற்றத்தாழ்வுகளே வருது. ஒருத்தருக்கு ஏழையாகவும், ஒருத்தர் வந்து வறுமையிலும், ஒருத்தர் கோடீஸ்வரராகவும் இருக்கிறதுக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக. அப்போ மனித உறவுமுறை என்பது ஏழையோடு தான் பழகுவாங்க, பணக்காரங்க கூட தான் பழகுவாங்க, கோடீஸ்வரர் கூட தான் பழகுவாங்க. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் பாருங்கள், மனித உறவுமுறை எப்படி வேற்றுமை ஏற்படுத்துது. அதனால் பொருளாதார சமத்துவம் நமக்கு தேவை. முற்றிலும் சமமான ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்றாலும் பெரிதாக வேறுபாடுகள் இல்லாத ஒரு பொருளாதார சமத்துவத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் வேலை நேரத்தில் அனைவரும் 7 மணி நேரத்துக்கு மேலே வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டாய சட்டம் போட்டுட்டா அவங்களுடைய பொருளாதாரமும் அந்த 7 மணி நேரத்துக்குள்ளே நீ எவ்வளோ பணம் சம்பாதிச்சிக்கோ அப்படின்னு போட்டுடணும். அவ்வளோதான். அப்போ பொருளாதாரத்தில் பெருசாக ஏற்றத்தாழ்வுகள்லாம் இங்கே இருக்காது. அப்போது இந்த மாதிரி இப்படி மனுஷங்க அப்போ வந்து நீ எதுக்காக கடவுளை கும்பிட போகிறேன்னா நிறைய பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக நீ கடவுளை கும்பிட போகிற. இங்கே பார்த்தீங்கன்னா 7 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்னு அரசாங்கமே சட்டம் போட்டுச்சு. அப்படின்னா நீ எவ்வளோ தான் முக்குனாலும் உன்னால் நிறைய பணத்தை சம்பாதிக்கவே முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போ நீ கடவுள்கிட்ட போய் வேண்டதுனால உனக்கு எந்த பிரயோஜனம்? அப்போ இந்த கட்டுப்பாடுகளை வைத்து அரசாங்கமே கட்டுப்பாடுகளை வைத்து மக்களை மகிழ்ச்சியாக வாழ செய்துவிட்டால் இந்த மதம், கடவுள், செயற்கையான கடவுள்கள் இதெல்லாம் வந்து மதிப்பிழந்து போய்விடும். அரசாங்கமே கடவுள் மாதிரி தெரியும். ஆட்சியாளர்கள் தான் கடவுள், அரசாங்கம் தான் கடவுள் அப்படிங்கிற அந்த உணர்வு மக்களுக்கு வந்துவிடும். மதத்தை ஈஸியாக ஒழிச்சிடலாம். அதுக்கப்புறம் மதத்தை ஒழித்து விடலாம். அப்புறம் வந்து மதத்தில் இல்லாதவர்கள், சாதியில் எனக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்களுக்கு மதம் சாதியில் இல்லாதவர்கள் என்கிற சான்றிதழை கொடுத்து விட வேண்டும். இப்படி மதத்தை நம்ம பல்வேறு கோணங்களிலிருந்து மதத்தை ஒழிக்க வேண்டும். ஒரு நோயை ஒழிக்கிற மாதிரி மதங்களை ஒழிக்க வேண்டும், சாதிகளை ஒழிக்க வேண்டும். அது ஒரு நோய். அப்போ மதம் என்பது சாதி என்பது ஒரு நோய். அதனால் அதை ஒழிக்கிறதுக்கு பல்வேறு கோணங்களில் ஈஸியாக எளிதாக அந்த வேலையை நம்ம செய்து முடிக்கலாம்.